வாய்ஸ் ஆஃப் லா வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நியோமேக்ஸ் வழக்கு சம்பந்தமான அப்டேட்டுகளை தொடர்ந்து பார்த்து வர்றோம். அதுல அந்த தேனி மாவட்ட நியோமேக்ஸ் முதலீட்டாளர்கள் பாதுகாப்பு சங்கம் அது ஆரம்பிச்சாங்க. அப்புறம் அவங்க மூலமா பல்வேறு கட்ட பேச்சுவார்த்தைகள் நிறுவனத்தாருடன் பேசிட்டு இருந்தோம். அந்த சூழ்நிலையில் இது மாநிலம் எங்கும் எல்லா மாவட்டத்திலையும் ஒருங்கிணைப்பாளரை நியமிச்சு அவங்க மூலமாகவும் அனைத்து மாவட்டத்தில் உள்ள முதலீட்டாளர்கள் ஒட்டுமொத்த நியோமேக்ஸ் முதலீட்டாளர்களுக்கு செட்டில்மெண்ட்டுக்கான முயற்சிகள் எடுத்தோம். இதுவரைக்கும் குறிப்பிட்ட 3-4 நிர்வாகிகளும் அவங்க நிறுவன தரப்பினரும் நிறுவன தரப்பின் வழக்கறிஞர்களும் அப்புறம் நானும் பேசிட்டு இருந்தோம். இன்னைக்கு அது அடுத்த கட்டத்தை நோக்கி போகணும். அந்த புகார் கொடுக்கறதுக்கான காலகட்டங்கள் முடிவுக்கு வந்திருக்குது. இந்த சூழ்நிலையில் இன்று போடிநாயக்கனூரில் இருக்கிற நிறுவனத்திற்கு சொந்தமான ரிசார்ட்ல மீட்டிங் நடந்திருக்குது. அதுல நிறுவன தரப்பில் பாலசுப்ரமணியம் அவர்களும் அவங்க கூட நிறுவனத்தின் வழக்கறிஞர்கள் 2 பேர் வந்திருக்கிறாங்க. இங்க அனைத்து மாவட்ட ஒருங்கிணைப்பாளர்கள் ஒரு 60 பேர் மற்றும் நான் எல்லாம் ஒரு பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறோம். பேச்சுவார்த்தை நல்ல முறையில் போயிட்டு இருக்குது. தீர்வு சீக்கிரம் வரும், நல்ல முடிவு எட்டப்படும் என்ற நம்பிக்கை ஏற்பட்டிருக்குது. அதுல சில முடிவுகள் எடுத்திருக்காங்க. அதன்படி நிலம் கேட்பவங்களுக்கு நிலமும் பணம் கேட்கறவங்களுக்கு பணமும் கொடுக்கற மாதிரி ஏற்பாடு ஆயிருக்குது. அது 4 கட்டங்களாக முடிக்கலாம். முதல்ல நிலம் கேட்கறவங்களுக்கு, அப்புறம் நிலத்திற்கு பதிவு கட்டணம் இல்லைன்னு சொல்றவங்களுக்கு, அதுக்கப்புறம் பணம் அசல் பணம் மட்டும் கேட்கறவங்களுக்கு, அப்புறம் வட்டியுடன் வேணும்னு கேட்கறவங்களுக்கு, இப்படி ஒரு 4 கேட்டகரியா பிரிச்சு அடுத்தடுத்த ஸ்டேஜ்ல அவங்களுக்கு ஒரு முடிவு கொண்டு வரணும் இருக்கும். அதுக்கு முதற்கட்டமாக நம்மோட டெபாசிட் எல்லாம் சரி பார்க்கணும். சரி பார்த்து யாருக்கு என்ன வேணும்ன்ற லிஸ்ட் தயார் பண்ணணும். அப்புறம் அதுல நிலம் வேணும்ன்றவங்களுக்கு எந்த ஊர்ல எந்த நிலம் வேணும், எந்த பிளாட் நம்பர் வேணும், எவ்வளவு வேணும், இதெல்லாம் சரி பண்ணணும். இதுக்கு நிறுவன தரப்புல இருந்து 2-3 பேர் வருவாங்க. முதலீட்டாளர் தரப்புல இருந்து 2-3 பேர் இருப்போம். நிறுவன வழக்கறிஞர்கள் இருப்பாங்க. நம்ம முதலீட்டாளர் தரப்புல நான் மற்றும் நமது ஆபீஸில் இருக்கிற நம்ம அசோசியேட்ஸ் வக்கீல்கள்லாம் இருப்பாங்க. இந்த பணி கம்பத்தில் வச்சு செய்யணும்னு முடிவு பண்ணியிருக்கிறோம். அந்த கம்பத்துல ஒரு ஆபீஸ் சங்கத்துக்கு இருக்குது. அந்த கம்பத்தில் உள்ள சங்கத்தோட ஆபீஸ்ல இந்த பணிகள் ஆரம்பிக்கும். அது ஒரே நாள் எல்லாரும் கிரௌடா வெரிஃபிகேஷன் பண்ண முடியாது. அதனால அவங்க தகவல் சொல்லுவாங்க. வாட்ஸ்அப் குரூப்லயும் மற்றும் தனிப்பட்ட முறையில் போன்லயும் உங்க ஒருங்கிணைப்பாளர்கள் மூலமாகவும் ஒரு நாளைக்கு எவ்வளவு பேர் வரணும்ன்றது சொல்லுவாங்க. அவங்க மட்டும் வந்தா அதெல்லாம் அவங்களோட டாக்குமெண்ட்ஸை சரி பண்ணிட்டு அவங்களுக்கு எந்த இடத்துல நிலம், எவ்வளவு அளவு நிலம், அந்த நிலத்தோட மதிப்பு என்ன, எவ்வளவு வேல்யூக்கு நிலம் கொடுக்கறோம், நம்ம பணத்துக்கு எவ்வளவு இடம் கொடுக்கறாங்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அங்க முடிவு செய்யப்படும். அதுக்கப்புறம் இந்த டோட்டல் செட்டில்மெண்ட் எடுத்துட்டு இந்த செட்டில்மெண்ட்டுக்கு மெமோ ரெடி பண்ணி, காம்ப்ரமைஸ் மெமோ எல்லாம் ரெடி பண்ணி முதலீட்டாளர்கள் தரப்புல மற்றும் முதலீட்டாளர் வழக்கறிஞர், நிறுவன தரப்பு மற்றும் நிறுவன தரப்பு வழக்கறிஞர் எல்லாம் கையெழுத்து போட்டு டிஆர்ஓட்ட போய் 5A ஆஃப் டேன்பிட் ஆக்ட், தமிழ்நாடு முதலீட்டாளர்கள் நல பாதுகாப்பு சட்டம் 1997 படி டிஆர்ஓட்ட சப்மிட் பண்ணுவோம். அப்புறம் டிஆர்ஓ அதில் உரிய உத்தரவுகளை பிறப்பிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு பணம் இருக்கிறவங்களுக்கு நேரடியாக அவங்க அக்கௌண்ட்டுக்கு பணம் வரும். நிலம் கேட்கறவங்களுக்கு நேரடியாக கோர்ட் உத்தரவு கொண்டு போய் நம்ம சப் ரிஜிஸ்ட்ரார் ஆபீஸ்ல நமக்கு தேவையான பிளாட்டுகளை பதிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி விவரங்கள்லாம் அங்க முடிவு செய்யப்பட்டிருக்குது. மீதி விவரங்களுக்கு நீங்க அந்த கம்பத்தில் உள்ள சங்கத்தை அணுகணும். சங்கத்திற்கு கூப்பிடும்போது வந்தா போதும். ஒட்டுமொத்தம் ஒரே நாள் எல்லாரும் வந்தா தீர்வு எட்டப்படாது. அனைவரும் ஒத்துழைப்பு கொடுக்கணும். இது ஒத்துழைப்பு கொடுத்தால் நம்ம ஒரு 3 to 6 மாத காலங்களுக்குள் இந்த ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னா அதிவிரைவில் இந்த வழக்கு முடிவுக்கு வரும். அனைவருக்கும் சமரசம் ஏற்படும் பட்சத்தில் வழக்கு சீக்கிரம் முடிவுக்கு வரும் அப்படின்றது இன்னைக்கு இங்குள்ள மகிழ்ச்சியான செய்தி. தொடர்ந்து நியோமேக்ஸ் வழக்குகளை கவனிக்க வாய்ஸ் ஆஃப் லா சேனல் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.